இறைவன் அவர்களால் வாழ்க வளமுடன். நான் ஷெரீப் ஹைஸ்டார் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாகவும் மற்றும் புது வீடு புதுமனை மூலமாக நிலம் வீடு வாங்கும்போது நம்ம வந்துக்கிட்டு என்னென்ன பேசிக் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் என்ற தகவலை வந்துட்டு உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்படுறேன். பல பேருக்கு வந்துக்கிட்டு இதை பற்றி நல்ல நாலேஜ் இருக்கு, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்கிறவங்களுக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறாங்கல்ல, அவங்களுக்கு வந்துக்கிட்டு நிறைய வந்துக்கிட்டு இதில் வந்துக்கிட்டு நாலேஜ் இல்லை. அதனால வந்துக்கிட்டு எப்படி அடுத்த ஸ்டெப் எப்படி போகணும்னு சொல்லிட்டு நிறைய சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. இந்த பதிவு இவங்களுக்கு வந்துக்கிட்டு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்ற ஒரே ஒரு நல்ல நோக்கத்துக்காக இதை வந்து நான் பதிவிடுறேன். வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி நம்ம வந்துக்கிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணுன்றதை வந்துக்கிட்டு நான் இப்போ பகிர்ந்துக்கிறேன். இப்போ வந்துக்கிட்டு நம்ம நிலத்தை பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஒரு நிலம் வாங்கணும்னா அதை வந்துக்கிட்டு ஒரு ப்ரொமோட்டர் மூலம் வாங்குவோம், இல்லை வந்துக்கிட்டு ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி, அதாவது பூர்வீக சொத்து இருக்கும், இல்லை வந்துக்கிட்டு யார்கிட்ட வாங்கியிருப்பாங்க, அந்த ஒரு நிலத்தை வாங்குவோம். டைரக்டா சில இடத்துல அப்ரோச் பண்ணுவோம், சில இடத்துல வந்துக்கிட்டு மீடியேட்டர் மூலமா அப்ரோச் பண்ணுவோம். இப்போ மீடியேட்டர் மூலமா நம்ம அப்ரோச் பண்றோம்னா மீடியேட்டர் ஒரு கமிஷன் இருக்கும், அந்த கமிஷன் தொகை அவர் கொடுத்தாகணும். ஏன்னா வந்துக்கிட்டு நாளைக்கு நம்மளுக்கு வந்து காலிட்ட அப்புறமா சில பேருக்கு தெரியாது மீடியேட்டர் கமிஷன் கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் வரும். அதனால உங்களுடைய கமிஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அதை பத்தி பேசிக்கணும். ஓகே. செகண்ட் வந்துட்டு இப்போ அந்த மீடியேட்டர் மூலமா வாங்குறோம்னா அவர் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் காமிச்சுவாரு. இல்லை வந்து நம்ம டைரக்டா வாங்கணும்னா நம்ம டைரக்டா அப்ரோச் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்ணிடுறோம். செலக்ட் பண்ண உடனே இப்போ செகண்ட் ஸ்டெப்னா அதுல வந்துட்டு பார்கெனிங் பண்ணி முடிஞ்ச உடனே என்ன ஆகும்னா செகண்ட் வந்துக்கிட்டு இப்போ அந்த டாக்குமெண்டேஷன் நம்ம லீகல் பார்க்குறோம். அதுக்கு வந்துக்கிட்டு நம்ம அவங்ககிட்ட வந்து டாக்குமெண்டேஷன் ஃபுல் செட் வந்துக்கிட்டு காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் ஒன்று வாங்கணும். இப்போ வந்துக்கிட்டு நம்ம வந்துக்கிட்டு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அந்த காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் வாங்கணும். டோக்கன் அட்வான்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராப்பர்ட்டி. 5,000 கொடுப்பாங்க, 10,000 கொடுப்பாங்க, 20,000 கொடுப்பாங்க. இது ஏன் கொடுக்குறோம்னு சொன்னா வந்துக்கிட்டு இப்போ நம்ம வாங்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸை அவங்க சேல்ஸ் பண்றதுன்னு வச்சிருப்பாங்க. நம்ம வாங்கிட்டு வந்துக்கிட்டு அதை வாங்கி கடவுள போட்டுருவோம். பல நாள் கடவுள போட்டு எங்களுக்கு வேணான்னு சொல்லிடுவோம். ஆனா வந்துக்கிட்டு ஒரு பெரிய தொகை கொடுத்து வாங்கியிருந்தோம்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதை எடுத்துட்டு போய் உரிய ஒரு வக்கீல் கிட்ட கொடுத்துட்டு அந்த லீகல் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அந்த சொத்தை வாங்கலாமா வாங்கக்கூடாதா சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அவங்க டாக்குமெண்ட் திருப்பி கொடுத்துட்டோம்னா அவங்க வந்துட்டு வேற யாருக்கும் செல் பண்ணுவாங்க. இல்ல பிடிச்சி போச்சுன்னா நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிடலாம். இதுக்காக தான் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் சொல்லி கேட்கறது. ஏன்னா அதை வாங்கின பேப்பர் வந்துட்டு நம்ம பத்திரமா வச்சு பத்திரமா திருப்பி கொடுக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அவங்க வந்துட்டு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் வந்து வாங்குறது. அதனால நம்ம டோக்கன் அட்வான்ஸ் கண்டிப்பா கொடுத்து தான் வாங்கணும். ஃப்ரீயா யாரும் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்போ அந்த டாக்குமெண்ட்டை நம்ம வாங்கிட்டோம்னா கண்டிப்பா வந்து இந்த டாக்குமெண்ட்டை வந்து எடுத்துட்டு போயிட்டு ஒரு நல்ல அட்வொகேட் கிட்ட லீகலுக்கு கொடுக்கணும், லீகல் செக் பண்றதுக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கே தெரியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில லீகல் பார்த்துருவாங்க. நம்மளால கரெக்டா ப்ரொசீஜரா லீகல் பார்க்க முடியாது. அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு வழக்கறிஞர் ஒரு அட்வொகேட் தான் லீகல் வந்துட்டு கரெக்டா பார்த்துட்டு அது வந்துட்டு சொல்லுவார், லீகல் ஒப்பீனியன் தருவாரு. இந்த டாக்குமெண்ட்ல இந்த குறைகள் இருக்கு, இந்த பேப்பர்ஸ் வேணும், அந்த 7 பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம், இல்ல இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்காதீங்க, இதுல வந்துகிட்டு கம்போசிங் சரியில்லை, சர்வே நம்பர் சரியில்லை, அதனால சொல்லிடுவார். அதனால வந்து நம்ம ஒரு பெரிய நஷ்டத்துல இருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். அதனால வந்துகிட்டு கண்டிப்பா ஒரு வக்கீல் கிட்ட வச்சு நம்ம லீகல் ஒப்பீனியன் பாக்குறது வந்துட்டு ரொம்ப சிறந்தது. வந்துகிட்டு நம்ம லீகல் ஒப்பீனியன் பார்த்தாடிச்சு, அதுல வந்து லீகல் ஒப்பீனியன் ஒரு ஓகேன்ட்டாரு, நல்லா இருக்கு சொத்து வாங்கலாம்னு சொன்ன உடனே இந்த லீகல் பார்த்து ஒரு 15 நாள்ல ஒரு மாசத்துல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டோம்னா வந்துட்டு அக்ரிமெண்ட் போட தேவையில்லை. இல்லைன்னா வந்துட்டு கண்டிப்பா அது சேல்ஸ் பண்றவர் ஒரு அக்ரிமெண்ட் போட சொல்லுவாரு. அதாவது ஒரு நல்ல ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துட்டு சேல்ஸ் அக்ரிமெண்ட் போட்டுக்குங்க, நம்ம 3 மாசம் கழிச்சு வாங்கணும் சார், எனக்கு கொஞ்சம் பணம் ரெடி பண்றது டைம் தேவை, 2 மாசம் தேவை, 3 மாசம் தேவைன்னு சொல்லலாம் வந்துட்டு சேல்ஸ் அக்ரிமெண்ட் சொல்லுவாரு. அந்த சேல்ஸ் அக்ரிமெண்ட் ஏன் போடுறோம்னு சொன்னா வந்துகிட்டு நாளைக்கு நம்ம வந்துகிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலன்னு சொல்லிட்டு டைவெர்ட் ஆயிட்டோம்னா அவருக்கு வந்து நஷ்டமாயிடும். அவருக்கும் வந்துட்டு ஒரு உறுதி இருக்கும், அவர் வந்துட்டு இந்த சொத்தை இவங்க வாங்கிப்பாங்க, அதுக்காக தான் ஒரு பெரிய தொகை கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னு. அவருக்கு வந்துட்டு அவரோட பண தேவை முடிஞ்சிடும், பேசிக்கான தேவையான பண தேவை வந்துட்டு முடிச்சுப்பாரு. ரெண்டாவது அவரும் வந்துகிட்டு உங்ககிட்ட ஒரு பெரிய விலை வாங்கிடுறதால வந்துகிட்டு அதை வந்துகிட்டு வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. 2 பேருக்கும் இன் பிட்வீன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்ன்றதாலதான் அந்த சேல்ஸ் அக்ரிமெண்ட் போடுறது. இந்த சேல்ஸ் அக்ரிமெண்ட் எல்லாம் வந்து நீங்க செக்காவும் கொடுக்கலாம் அவருக்கு, அதாவது அவர் பேர்ல செக்கா சொத்து உணர்றது செக்காவும் கொடுக்கலாம். இப்போ வந்துகிட்டு நம்ம சேல்ஸ் அக்ரிமெண்ட் போறதுக்கு முன்னாலே நான் லீகல் பார்த்துட்டோம் பிசிக்கலா. இப்போ வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாவும் அந்த விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். டெக்னிக்கலா என்னன்னு சொன்னா
அந்த மனையை நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மனை வந்துகிட்ட அந்த லேண்ட் ஓனர் கிட்ட அளந்து காட்ட சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஃப் கிரவுண்ட் 1200 சதுரடி 20க்கு 60ன்றாருன்னா அவர் வந்துகிட்டு அளந்து காட்டணும். அதாவது சிறந்தது ஒரு சர்வேரை வச்சு அளந்து காட்டிடுறது. ஏன்னா சில பவுண்டரிஸ் வந்துட்டு கல் நவுந்து போயிருக்கும், சில இடத்துல வந்துட்டு வீடுங்க கல்லி கட்டி வந்திருப்பாங்க. அதனால ஒரு சர்வேரை வச்சுட்டு அவருக்கு உண்மையான அந்த காசு கொடுத்துட்டு கரெக்டா நம்ம அளந்து பார்த்துக்கணும். இல்ல பார்த்துக்கிட்டு அதை அதுல இருக்க செடி கொடி எல்லாம் வந்துட்டு கிளீன் பண்ணி கொடுத்துருங்க, எனக்கு அளந்து கல் போட்டு கொடுத்துருங்கன்னு. அது வந்துட்டு ஒரு சொத்தை விற்கிறவருடைய வேலை. அவர் வந்துட்டு அதை அளந்து கல் போட்டு கொடுத்துருவாரு. ஏன்னா நம்ம வாங்குற மனை இதுதான் அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல அளந்து கல் போடுறோம்னா அதுல ஏதாவது வேற யாராவது வந்துட்டு உரிமை கொண்டாடுறவங்களோ ஏதாவது வந்து வந்து தெரிய வந்துடும். ஆஹா, இந்த சொத்து வந்துகிட்டு எங்க சொத்துல வந்து யாரோ கல் போடுறாங்களே, கல் போடுறாங்களேன்னு சொல்லிட்டு யாராவது வந்து தன்னோட உரிமை கோர வருவாங்க. அதனால வந்து நம்ம பாதுகாக்கப்படுவோம். அளக்கும் போதும் அந்த கிளீன் பண்ற சமயத்துல கண்டிப்பா அதுல யாராவது வந்து அவங்களோட இன்வால்மெண்ட் இருந்தா கண்டிப்பா வந்து நிற்பாங்க. அதனால நம்மளுக்கு ஒரு சேஃப்டி ஆயிடும். இடமும் நம்ம அளந்து பார்த்தாச்சு. இப்போ அளந்து பார்த்தாச்சு அப்புறமா செகண்ட் வந்து நம்ம வந்துகிட்டு அக்ரிமெண்ட்டும் போட்டாச்சு. ஒரு 20 நாள் 25 நாள் கழிச்சு ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு வந்துகிட்டு நம்மளுக்கு வந்துட்டு அக்ரிமெண்ட் தேவையில்லை, டைரக்டா ரெஜிஸ்ட்ரேஷன் போயிடலாம். இல்ல வந்துகிட்டு ஒரு 2 months 3 months கழிச்சு வாங்குறவங்க வந்து அட்வான்ஸ் போட்டு அக்ரிமெண்ட் போட்டுட்டோம். போட்ட அப்புறமா இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் நெருங்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் நெருங்குறதுக்கு முன்னால, ஏன்னா அவர் முதல்ல வந்து நம்மகிட்ட கொடுத்தது வந்து காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் தான் கொடுத்தாரு. எதுக்கு? ப்ராப்பர்ட்டியை லீகல் பாக்குறதுக்கு. அதோடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா, கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு அதை வந்துகிட்டு எடுத்துட்டு வர சொல்லிட்டு நம்மள லீகல் யார் எந்த வக்கீல் பார்த்தாரோ அவர்கிட்ட வந்துட்டு ஒரு வாட்டி காட்டிக்கிறது சிறந்தது. சார் இதெல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தான் இருக்குது, மற்றதெல்லாம் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே ஒரிஜினல் கிடைக்காது. இல்லை இப்போ லேஅவுட்லாம் வாங்குறோம்னா மூல பத்திரம் தாய் பத்திரம் வந்துட்டு காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் தான் கிடைக்கும். 1 இல்ல 2 தான் வந்துட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கும். அதனால வந்துகிட்டு வக்கீல்கிட்ட காமிச்சிக்கணும், சார் இதுதான் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் வந்துகிட்டு காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் தான் இருக்கு. ஏன்னா சிலது வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டே எல்லாம் போயிடுச்சுன்னா ரெஜிஸ்டர் அப்புறம் கஷ்டமாயிடும். அதனால வந்துகிட்டு கண்டிப்பா அந்த டாக்குமெண்ட் ஒரிஜினல்ஸ் எல்லாமே பார்த்துடணும். பட்டா, சிட்டா, அடங்கல், அப்ரூவ்டு எல்லாமே இருக்கான்னு வக்கீல் பார்த்து சொல்லிடுவாரு. இந்த விஷயம்லாம் பார்க்கணும். பட்டா இருக்கா, சிட்டா இருக்கா, அடங்கல் இருக்கா, அப்ரூவ்டு இருக்கா, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, இதெல்லாம் வந்துகிட்டு ஒரு வக்கீலுடைய வேலை. அவர்கிட்ட நம்ம காட்டிடணும், இதெல்லாம் கரெக்டா இருக்கா பாருங்க சார். அவர் லீகல் பார்க்கும் போதே அது பார்த்து சொல்லிடுவாரு எல்லாம் கரெக்டா இருக்குமான்னு சொல்லிட்டு. அதனால வந்துகிட்டு நம்மளுடைய டாக்குமெண்டேஷன் ஒரு வாட்டி கிளியர் ஆயிடுச்சு. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ப்ரிப்பரேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துகிட்டு அதோடைய கைட்லைன் வேல்யூ என்ன இருக்கும், அந்த தொகையை வந்துகிட்டு நம்ம காசு வழியா அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் பேர்ல வந்துகிட்டு ரெடி பண்ணி செலுத்தணும். அதுதான் சிறந்தது. அது வந்துகிட்டு எப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாளுக்கு முன்னாலேயே அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் பேர் இருக்கு இல்லையா, அவருடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வர வச்சுட்டு பேரோட வர வச்சு பாஸ்புக்கோ ஏதோ ஒரு வந்துட்டு வாட்ஸ்அப்ல வர வச்சு அதன் பிரகாரம் அதுல என்ன இருக்கும் அந்த பிரகாரம் பேர் வந்துகிட்டு நம்ம வந்துட்டு டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்துடணும் 2 நாளுக்கு முன்னாலேயே. அது வந்துட்டு என்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம். செக்கா கொடுத்தா வாங்க மாட்டாங்க. ஏன்னா செக் வந்துட்டு பவுன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பவுன்ஸ் ஆச்சுன்னா எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸும் வந்துகிட்டு ஒரு மாதிரியா ஆயிடும். அதனால வந்துகிட்டு சிறந்தது ஒரு 2 நாளுக்கு முன்னால அவங்ககிட்ட சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ல யார் பேர்ல ப்ராப்பர்ட்டி இருக்கோ அவர் பேர்ல கரெக்டா அந்த பேங்க் பாஸ்புக்ல இருக்கிற பேரை வர வச்சு அந்த பேர்ல நம்ம டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்துட்டு அப்புறமா இப்போ நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் போறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் போறதுக்கு அன்னைக்கு காலையில இல்ல ஒரு நாளுக்கு முன்னாலேயோ வந்துகிட்டு செட்டில்மெண்ட் அந்த செக் எல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு, இல்லை அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனையும் கொடுக்கலாம். செக்கு என்ன பேலன்ஸ் சிலது கேஷ் கொடுக்கணும்னா அந்த கேஷ் எல்லாம் கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்டேஷன் செட்டு கம்ப்ளீட்டா என்னென்ன டாக்குமெண்டேஷன் அவங்ககிட்ட இருக்கோ அந்த டாக்குமெண்டேஷன் கரெக்டா அந்த செட்டில்மெண்ட் ஆன உடனே ப்ராப்பரா வாங்கிடணும். கரெக்டா பாத்துக்கணும் அதுல எல்லா டாக்குமெண்ட்டும் வந்துச்சான்னு. ஏன்னா வந்துகிட்டு அதுல ஏதாவது பேப்பரை நம்ம மிஸ் பண்ணிட்டு விட்டுட்டோம்னா அவங்களுக்கு வந்து தேவையில்லாத பொருள் அது எங்கேயாவது தூக்கி வச்சிருவாங்க. நாளைக்கு நம்ம 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு இன்னொருத்தருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி விற்கும் போது அந்த அந்த சடன் டாக்குமெண்ட் இல்லாம போச்சுன்னா நம்மளுக்கு கஷ்டமாயிடும். அதனால வந்துகிட்டு அமைதியா என்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாலே இதெல்லாம் ப்ரொசீஜர்லாம் நம்ம கரெக்டா பண்ணிக்கணும். பொறுமையா போயிட்டு அவங்க வீட்லயோ இல்ல ஆஃபீஸ்லயோ உட்காந்து அழகா அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கா, ப்ரொசீஜரா இருக்கா, எல்லாமே இருக்கா, சிட்டா பட்டா அடங்கல் மற்ற அந்த சிஎல்டி டாக்குமெண்ட்ஸ் தாய் பத்திரம் மூல பத்திரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு பொறுமையாக்காக இன்ச் பை இன்ச்சா ஒன்னொன்னா வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழகா வாங்கி கலெக்ட் பண்ணிக்கணும். செகண்ட் வந்துகிட்டு இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆஃபீஸுக்கு போறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் போறதுக்கு முன்னால வந்துகிட்டு நம்மளுடைய 2 சாட்சி கையெழுத்துக்கு வந்து நம்ம முதலே அந்த அவங்களுடைய ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்துருக்கணும். அவங்களையும் கண்டிப்பா வந்துட்டு வரும்போது ஆதார் கார்டுகளை கொண்டு வர சொல்லணும். நம்மளும் நம்மளுடைய ஆதார் கார்டை பேன் கார்டை கொண்டு போகணும். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிட்டு அப்புறமா செகண்ட் வந்துகிட்டு அன்னைக்கு அதாவது ஒரு நிலம் வாங்குறோம் நான் வந்துட்டு அன்னைக்கு ஈவினிங்கே இல்லை மறுநாளும் நம்மளுக்கு வந்துகிட்டு நம்மளுடைய டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் டாக்குமெண்ட் வந்துட்டு நம்மளுடைய முகவர் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தராங்கல்ல அவங்க வந்து அதை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இல்லை மறுநாள் காலையில் வர சொல்லுவாங்க, இல்லை சாயங்காலம் வர சொல்லுவாங்க.
அதை நம்மளோ இல்லை நம்மளோட முகவர் மூலமாவோ அதை பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொள்ள அப்புறமா மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட்டு முடிஞ்ச அப்புறமா ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு வந்துக்கிட்டு நம்ம வந்துக்கிட்டு நம்மளுடைய பேருக்கு அது மாறிடுச்சா ஈஸி போட்டு ஒரு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்துக்கிட்டு பட்டா நம்ம பேருக்கு மாறினா வந்துட்டு உடனே நம்ம பட்டாவை அப்ளை பண்ணிட்டு நம்ம பேர்ல பட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இது நண்பர்களே நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன். ஆனா இது சில விஷயங்கள் தான், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது உங்களுக்கு வந்துகிட்டு ஏதாவது சந்தேகம் வந்துன்னா எங்களுக்கு வந்துகிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க எங்க சேனல்ல. கண்டிப்பா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்துகிட்டு நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்றோம். மேலும் இது மாதிரி பல விஷயங்களை வந்துட்டு பதிவுகளை வந்துட்டு நாங்கள் தொடர்ந்து போடலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். உங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். அதனால எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலை நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.